வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நாட்டில் நக்சலிசம் முழுமையாக ஒழிக்கப்பட்டது. ஜக்தல்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். பிரதமரின் பொருளாதார கொள்கை நடவடிக்கையால் இந்தியாவை பொருளாதார புயல் நெருங்குகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை. தஞ்சையில் ஏசி வெடித்து உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் வழங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. முழுமையான அமைச்சரவை அமைக்க தாமதம் ஏற்படுவதால் தமிழக அரசின் செயல்பாடுகள் ஏமாற்றம் அளிக்கிறது. அறிக்கை வெளியிட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாட்டில் நக்சலிசம் முழுமையாக ஒழிக்கப்பட்டது என்று ஜக்தல்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நக்சல் இல்லாத இந்தியா இயக்கத்தில் சில தேதிகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை எனவும், சத்தீஸ்கரில் பாஜக அரசு பொறுப்பேற்ற 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி நக்சலிசத்தை முழுமையாக ஒழிப்பதற்கான உறுதியான இயக்கம் தொடங்கியது எனவும், 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாட்டில் நக்சலிசத்தை முழுமையாக ஒழிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதியன்று அனைத்து மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்களின் கூட்டம் கூட்டப்பட்டது என்றும், பாதுகாப்பு படையினரின் வீரம், தைரியம் மற்றும் உன்னத தியாகத்தின் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்பே நாட்டிலிருந்து நக்சலிசம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் சத்தீஸ்கரில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பஸ்தரில் எங்களால் நக்சலிசத்தை ஒழிக்க முடிந்தது எனவும், நக்சலிசத்தை ஒழிப்பதற்காக மத்திய அரசிற்கு பல மாநிலங்கள் உதவியுள்ளன. ஆனால் சத்தீஸ்கரில் ஆட்சியில் இருந்த முந்தைய காங்கிரஸ் அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்றும், நக்சலிசத்தின் பிடியில் இருந்த பகுதிகளில் இனி புதிய தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு விரிவான வளர்ச்சி ஏற்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமரின் பொருளாதார கொள்கை நடவடிக்கையால் இந்தியாவை பொருளாதார புயல் நெருங்குகிறது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி தனது சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலிக்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ளார். அவர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவை நோக்கி ஒரு மாபெரும் வரலாற்று பொருளாதார புயல் மற்றும் நிதி அதிர்ச்சி வரவிருக்கிறது என்றும், மேற்கு ஆசிய பகுதிகளில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் அடுத்தடுத்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டதால் மக்கள் நிறைய சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். மேலும் உலகளாவிய பொருளாதார நடவடிக்கையை காரணம் காட்டி பொதுமக்கள் தங்கம் வாங்குவதை குறைத்துக் கொள்ள வேண்டும், வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும், எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆனால் இந்த சிக்கனத்தை குறைக்க பிரதமரே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அதற்கு பதிலாக வாகனத்தில் செல்கிறார், வெளிநாடுகளுக்கு சென்று உலகம் முழுவதும் சுற்றி வருகிறார் என்றும், வருகின்ற பொருளாதார சிக்கலில் பாதிக்கப்படுபவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது அதானி அம்பானி போன்ற பெரிய தொழிலதிபர்களோ இல்லை எனவும், அவர்கள் எல்லாம் தங்களது அரண்மனையில் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும், இதன் முழு பாதிப்பையும் இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் தான் அனுபவிக்கப் போகிறார்கள். அதனால் இதுவரை யாரும் எதிர்பார்க்காத பொருளாதார தாக்கம் ஏற்படும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் ஏசி வெடித்து உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் வழங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் புதுப்பட்டினம் கிராமத்தில் சாந்தப்பிள்ளை கேட் அருகில் உள்ள தனியார் உணவகத்தில் ஏசியை பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்ட போது கம்ப்ரசர் வெடித்ததில் ராஜ் என்பவர் உயிரிழந்தார். இந்த துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் கதிரேசன், பிரேம்குமார், கணேசன், அருண்குமார் ஆகிய 4 நபர்களுக்கும் மற்றும் லேசான காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அஜித்குமார் ஆகியோருக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளேன் என்றும், விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கு, அவரது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சமும், படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 4 நபர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சமும், லேசான காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நபருக்கு ரூபாய் 50,000 முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார்.
முழுமையான அமைச்சரவை அமைக்க தாமதம் ஏற்படுவதால் தமிழக அரசின் செயல்பாடுகள் ஏமாற்றம் அளிக்கிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் புதிய அரசு பதவியேற்று கணிசமான நாட்கள் கடந்துள்ள நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதுவரை குறைந்த எண்ணிக்கையிலான அமைச்சர்களை மட்டுமே நியமித்துவிட்டு முழுமையான அமைச்சரவையை அமைக்காமல் இருப்பது மக்களிடையே பெரும் அதிருப்தியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு போன்ற மிகப்பெரிய மாநிலத்தில் வேளாண்மை, உயர்கல்வி, போக்குவரத்து, வருவாய் மற்றும் பேரிடர் துறை, தொழிலாளர் நலன், பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை உள்ளிட்ட 20 முக்கிய துறைகள் முழுமையான நிர்வாக கவனத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன என்றும், ஆனால் அமைச்சரவை விரிவாக்கத்தில் ஏற்பட்டு வரும் காலதாமதம் காரணமாக அரசின் செயல்திறன் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது என்றும், மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள் தவிர நிர்வாக தாமதங்களுக்காக அல்ல, அரசு அமைந்த உடனேயே முழுமையான அமைச்சரவையை ஏற்படுத்தி ஒவ்வொரு துறைக்கும் பொறுப்பான அமைச்சர்களை நியமித்து மக்கள் நல திட்டங்களை வேகமாக செயல்படுத்த வேண்டியது அரசின் அடிப்படை கடமையாகும் என்றும், எனவே தமிழக முதலமைச்சர் உடனடியாக அமைச்சரவை விரிவாக்கம் செய்து நிர்வாகத்தில் நிலவும் குழப்பங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே 68 கிலோமீட்டர் தொலைவிற்கு 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2வது ரயில் பாதை அமைக்க ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே 68 கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்போதுள்ள ரயில் பாதையில் புறநகர் ரயில்களும் நெடுந்தொலைவு ரயில்களும் அதிகமாக செல்கின்றன. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் இடையே வட்டப்பாதையில் ரயில்கள் இயக்குவதற்கு அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே 2வது ரயில் பாதை அமைப்பது இன்றியமையாதது. இந்நிலையில் 993 கோடி ரூபாயில் 2வது பாதை அமைப்பதற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை புறநகர் ரயில் வலையமைப்பை ஊக்கப்படுத்தும் இந்த திட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும், பயணியர் போக்குவரத்தும் சரக்கு போக்குவரத்தும் அதிகரிக்கும் என்றும், சரியான நேரத்தில் ரயில்களை இயக்க முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்த ரயில் பாதையை இரட்டிப்பதால் மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி, திருப்பெரும்புதூர், ஒரக்கடம், இருங்காட்டுக்கோட்டை ஆகிய தொழிற்பேட்டைகளில் உள்ள வாகன தயாரிப்பு, சிமெண்ட் உற்பத்தி தொழில்கள் பயனடையும் என்றும், பரந்தூரில் அமைக்க திட்டமிட்டுள்ள விமான நிலையம் இந்த பாதைக்கு மிக அருகில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆரணி அருகே திமுக பிரமுகரின் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த 6 சிறுவர்கள் உட்பட 19 பேரை நீதிமன்ற சட்டப்பணிகள் மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சிறுமூர் கிராமத்தில் திமுக பிரமுகரின் செங்கல் சூளையில் 20க்கும் மேற்பட்டோர் கொத்தடிமைகளாக வேலை செய்து வருவதாக திருவண்ணாமலை மாவட்ட சார்பு நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான மீட்புக் குழுவினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நீதிமன்ற சட்டப்பணிகள் மீட்புக் குழுவினர் மற்றும் தொழிலாளர்கள் நலன்துறை மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று திமுக பிரமுகரின் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 6 சிறுவர்கள் உள்பட 19 பேரை மீட்டனர். அப்போது தங்களுக்கு உரிய ஊதியம் வழங்காமலும், தங்களது ஊர்களுக்கு சென்று வர கால அவகாசம் வழங்காமலும் திமுக பிரமுகர் தங்களை கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மீட்கப்பட்டவர்களிடமும் முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுவர் எனவும், செங்கல் சூளை உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வருவாய் கோட்டாட்சியர் சிவா தெரிவித்தார். அலங்காநல்லூர் பகுதியில் முடங்கி கிடக்கும் கரும்பு ஆலையை உடனடியாக அரசு தலையிட்டு செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கடுமீட்டான்பட்டி பகுதியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டு தற்போது கரும்புகள் அனைத்தும் நன்றாக விளைந்து அறுவடைக்கு தயாராகி வருகிறது. இந்நிலையில் வழக்கமாக சித்திரை மாதமே அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு சென்றிருக்க வேண்டிய கரும்புகள் மே மாதம் ஆகியும் இன்னும் ஆலைகளுக்கோ அல்லது சந்தைக்கோ கொண்டு செல்லப்படாமல் தேங்கி கிடக்கின்றன என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் முறையான விலை கிடைக்காததாலும், வாங்குவதற்கு ஆட்கள் முன் வராததாலும் கரும்புகள் வயலிலேயே காய்ந்து போகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இதனால் லட்சக்கணக்கில் முதலீடு செய்த கரும்பு விவசாயிகள் கடுமையான நஷ்டத்தை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த காலங்களில் ஒரு டன் கரும்பு 1800 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனையானது. ஆனால் தற்போது ஒரு டன் கரும்பிற்கு ரூபாய் 500 கொடுப்பதற்கு கூட வியாபாரிகள் முன்வர மறுக்கிறார்கள் என்றும், ரூபாய் 500க்கு விற்றால் வெட்டுக்கூலி மற்றும் போக்குவரத்து செலவிற்கு கூட பணம் போதாது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அலங்காநல்லூர் பகுதியில் முடங்கி கிடக்கும் கரும்பு ஆலையை உடனடியாக அரசு தலையிட்டு செயல்படுத்த வேண்டும் எனவும்,
கரும்பிற்கு அரசு நிர்ணயித்த நியாயமான விலை கிடைக்கவும், தேங்கி கிடக்கும் கரும்புகளை உடனடியாக கொள்முதல் செய்யவும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலே செலவு செஞ்சும் இதுவரையும் அவங்களுக்கு சுத்தமான ஒரு ஒரு நல்ல விலை கிடைக்கல. அதோடய அவங்களோட நிலைமை பார்த்திங்கன்னா மிகவும் கவலைக்கிடமாக இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் தோட்டத்தில் போட்டிருக்க கரும்பை எரிக்கணும், அவங்க விலை சரியாக போக மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் எரிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கண்ணீர் சிந்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலாக. அதனால் அரசாங்கம் ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் பண்ணணும். அதுபோக இங்கே இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் இருக்கக்கூடிய இந்த ஆலையை திறக்கணும். இங்கே இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகள் அனைவரையும் கொஞ்சம் பாதுகாக்கணும். தயவு கூர்ந்து அரசாங்கத்திடம் கேட்டு. ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 58 ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தூய்மை பாரத இயக்கம் சார்பில் 58 ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகணபதி பங்கேற்று பேசினார். அப்போது ஊராட்சி செயலாளர்கள் ஊராட்சியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், ஊராட்சிகளில் நீர்த்தொட்டியை சுத்தப்படுத்துதல், பாதுகாத்தல் உள்ளிட்ட அனைத்து திட்டப்பணிகளையும் செய்து வர வேண்டும் எனவும், ஊராட்சிகளின் அந்தந்த பகுதிகளில் மின்விளக்கு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஊராட்சி செயலாளர்களிடம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகணபதி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி, காற்றுப்பாக்கம் ஊராட்சி செயலாளர் மகேஸ்வரி, இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி செயலாளர் ரமேஷ், மாம்பாக்கம் ஊராட்சி செயலாளர் ஆனந்தன், இறையூர் ஊராட்சி செயலாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் திடீர் ஆய்வு செய்தார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்ற நிலையில் அதன் தலைவர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பத்திரப்பதிவு துறையின் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இன்று திடீர் ஆய்வு செய்தார். அப்போது அலுவலர்களிடம் பராமரிக்கப்படும் கோப்புகள் குறித்து கேட்டறிந்தார். அதன் பின்னர் சார்பதிவாளர் அலுவலர் 2 அலுவலகத்திற்கு பொறுப்பு அலுவலராக செயல்படுவதால் பணிகள் பாதிக்கப்படுவதை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் பணிகள் குறித்து விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். குடியாத்தம் காந்திநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து பதிவு செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் திமுகவின் தோல்விக்கு காரணம் குறித்து குழு அமைக்கப்பட்ட நிலையில் குழுவில் எழும்பூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் பரந்தாமன், திமுக வர்த்தக அணி செயலாளர் ரவீந்திரன் ஆகியோர் தலைமையில் குடியாத்தம் காந்திநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு குழுவிடம் திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து பதிவு செய்தனர். இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த், குப்பம் தொகுதியில் போட்டியிட்ட மருத்துவர் ராஜேஸ்வரி, குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம், ஒன்றிய செயலாளர்கள் நத்தம் பிரதேஷ், அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆன்லைன் மருந்து விற்பனையை நிறுத்த கோரி நாளை ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்றும், அனைத்து மருந்து கடைகளும் மூடப்படும் என்றும் தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் செய்தியாளர் மன்றத்தில் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் ரவி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக அரசு ஆன்லைன் மருந்து விற்பனை நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வலி நிவாரணிகளையும் தூக்க மாத்திரைகளையும் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்வதால் இதனை வாங்கி இளம் தலைமுறையினர் பெரும் துயரத்திற்கு ஆளாவதாக தெரிவித்துள்ளார். உயிர்காக்கும் விதமாக மருந்து விற்பனையில் முறையற்ற லாப சதவீதங்களையும் தள்ளுபடிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். போலி மருந்துகளின் விற்பனையை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் கருக்கலைப்பு மருந்துகளால் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் கலாச்சார சீரழிவு அரங்கேறுவதாகவும் குறிப்பிட்டுள்ள ரமேஷ், இவற்றை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாளை நடைபெறும் கடையடைப்பு போராட்டத்தில் மருத்துவமனைகளின் அருகில் உள்ள கடைகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ரமேஷ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மருந்து விற்பனையை நிறுத்த கோரி நாளை கடையடைப்பு நடத்துவதாக வணிகர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ள நிலையில் 5000 மருந்தகங்கள் திறந்திருக்கும் என்று தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மருந்து விற்பனையை நிறுத்த கோரி நாளை மருந்தகங்கள் மூடப்படும் என்று தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ள நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது மத்திய அரசை எதிர்த்து மருந்து கடை உரிமையாளர்கள் நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக
அறிவித்துள்ள நிலையிலும் நாளை 5000 மருந்து கடைகள் திறந்திருக்கும் என தெரிவித்துள்ளார். மருந்துகளின் போதுமான மற்றும் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய மருந்துகள் கட்டுப்பாட்டுத் துறையால் மாவட்ட வாரியாக உதவி எண்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், ஒவ்வொரு உதவி இயக்குநரின் கீழும் 2 மருந்து ஆய்வாளர்கள் இதற்காக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசோடு கலந்தாலோசித்து ஒரு முடிவெடுக்கப்படும் என்றார். நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு ஆகும் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருந்தார். தென் மாவட்ட பயணிகளின் நலனுக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் ஆம்னி பேருந்து மற்றும் பொது போக்குவரத்து துறை சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் விடுதியில் ஆலோசனை நடத்தினர். அதன்பின் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் நலனுக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் அங்கிருந்து மீண்டும் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அரசு பேருந்துகளுக்கு கொடுப்பதைப் போல ஆம்னி பேருந்துகளுக்கும் டீசலை மானிய விலையில் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு பக்கம் அரசு மின்சார வாகனங்கள் மற்றும் பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதாகவும், மறுபக்கம் பொது போக்குவரத்து சேவைகளை நகர எல்லைக்கு வெளியே மாற்றுவதாகவும், இது பொது போக்குவரத்து வளர்ச்சிக்கும் மக்கள் பயன்பாட்டு கொள்கைகளுக்கும் முரண்பாடாக உள்ளதாகவும் கூறினார். சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் விஜய் தலைமையிலான அரசிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. சென்னை கட்டுமான பொறியாளர் சங்க தலைவர் பழனிவேலன் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஜோசப் விஜய் முதல்வர் தலைமையிலான அரசு கட்டடங்களை கட்டும் பொழுது பார்ட்டி ஃபண்டு வாங்கும் நடைமுறையையும் அரசு கட்டுமான திட்டங்களில் ஃபண்ட் முறையையும் ஒழிக்க நடவடிக்கை எடுத்திருப்பது நன்றி தெரிவித்திருந்தார். அப்போது ஜோசப் விஜய் முதல்வர் தலைமையிலான அரசு கட்டடங்களை கட்டும் பொழுது பார்ட்டி ஃபண்டு வாங்கும் நடைமுறையையும் அரசு கட்டுமான திட்டங்களில் ஃபண்ட் முறையையும் ஒழிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்திருந்தார். முறையற்ற கட்டுமானங்களை தடுப்பதற்கும் தரமான கட்டுமானங்களை கட்டுவதற்கும் குஜராத், கர்நாடக மாநிலங்களில் இருப்பது போல பொறியாளர்களுக்கான தனி கவுன்சில் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். போலி பொறியாளர்களை ஒழிக்க காவல்துறை மூலம் அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கட்டுமான பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்றும் பழனிவேலன் வலியுறுத்தினார். குடியாத்தத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்திற்கு வராத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் கூட்டரங்கில் நடைபெற்றது. வட்டாட்சியர் பிரியா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு தங்களின் பிரச்சினைகள் குறித்து பேசினர். அப்போது விளைநிலங்களை பாதுகாக்கும் வகையில் வன விலங்குகளுக்கு தண்ணீர் குடிக்க குட்டைகளை அமைக்க வேண்டும், குடியாத்தம் நகரின் மைய பகுதியில் கால்நடை சந்தை அமைக்க வேண்டும், குடியாத்தம் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையை விரிவாக்கம் செய்து கூடுதல் மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும், மேலும் குறைதீர்வு கூட்டத்தில் பங்கேற்காத துறை ரீதியான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். பழனியில் 58 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் உரிய இழப்பீடு வழங்கவில்லை என நில உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் கோடிக்கணக்கான பக்தர்களின் வசதிகளுக்காக பல்வேறு மேம்பாட்டு பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பழனி பைபாஸ் சாலையில் உள்ள சுமார் 58 ஏக்கர் நிலத்தை பக்தர்களுக்கான தங்கும் கூடங்கள், வாகன நிறுத்துமிடங்கள், குளியல் அறைகள் மற்றும் கழிப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்வதற்காக தமிழ்நாடு அரசு நில கையகப்படுத்துதல் சட்டத்தின் கீழ் நிலத்தை கையகப்படுத்தியது. இதற்காக நில உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு இழப்பீடு தொகையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று பழனி வட்டாட்சியர் கையகப்படுத்தப்பட்ட 58 ஏக்கர் நிலத்தினை திருக்கோவில் நிர்வாகத்தினரிடம் ஒப்படைக்கும் பணிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வருவாய்த்துறையினர், கோவில் நிர்வாகத்தினர், காவல்துறையினர் மற்றும் கோவில் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பைபாஸ் சாலையில் திரண்டனர். அப்போது அங்கு திரண்ட நில உரிமையாளர்கள் நிலத்தை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து நில உரிமையாளர்கள் தெரிவிக்கையில், வணிகம் நடக்குதுன்னு சொல்லித்தான் அடைச்சாங்க. இப்ப இவங்களே வணிகம் பண்றதுக்காக தான் வர்றாங்க. இவங்க தான் டெண்டர் விட்டாங்க, சுத்தி இருக்கிற கடைகளுக்கு டெண்டர் விட்டாங்க. அதை முறையா பார்க்காம விட்டுதான் பிரச்சனை நிறைய வந்துச்சு. இதை எதுவுமே தேவஸ்தானம் முறையான வகையில செய்யறதில்ல. இப்ப டிஆர்ஓ நம்மளுக்கு நிலம் அபகரிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்காக சொல்றாங்க. எடுக்கிறது சொன்னா முறையான வகையில எங்கிட்ட பேசணும்ல. இப்ப நிலம் கையகப்படுத்துறேன்ட்டு வர்றீங்க, இடத்து உரிமையாளர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்க சொல்லணும்ல. நிலம் எங்களுக்கு இதாயிருச்சு, பணம் எங்களுக்கு கொடுத்துட்டோம், பட்டோட பண்ணிட்டோம், நாங்க நிலத்தை எடுக்க போறோம்னு சொல்லி உரிமையை எடுக்கிறதுக்கு வரலாம். எதுவுமே இல்லாதப்ப அவங்களா வர்றாங்க, அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க போது நிலத்து உரிமையாளர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளரை நள்ளிரவில் வீட்டில் புகுந்து பீர் பாட்டிலால் கஞ்சா போதை நபர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த செய்தியாளர் ஆபத்தான நிலையில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஹாஜா முகைதீன் என்பவர் தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கஞ்சா வழக்கில் கைதாகி விடுதலையில் வந்துள்ள நபர்கள் நள்ளிரவில் வீட்டில் புகுந்து ஹாஜா முகைதீனை பீர் பாட்டிலால் தலை, நெஞ்சு உள்ளிட்ட உடலின் பல பகுதிகளில் தாக்கிவிட்டு அவரின் செல்போனையும் பறித்துக் கொண்டு தப்பித்து சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் செய்தியாளர் ஹாஜா முகைதீனை மீட்டு சிகிச்சைக்காக முத்துப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை நள்ளிரவில் மர்ம கும்பல் தாக்கிய சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் உள்ளது எனவும் SC/ST சட்டப்பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலப்போகம் பகுதியில் வசித்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி விநாயகம் பிரேமா தம்பதியினரின் மகள் காவையா என்பவர் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் பகுதியை சேர்ந்த சங்கர் லட்சுமி தம்பதியரின் மகன் அருண் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருப்பினும் சில மாதங்களுக்கு பிறகு இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் இன்று காலை காவியாவின் தந்தை விநாயகத்திற்கு அருண் போன் செய்து உங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டார், உடனே வாருங்கள் என தெரிவித்துள்ளார். உடனே விநாயகம் தனது உறவினர்களுடன் பிள்ளையார் பாளையம் பகுதிக்கு சென்று பார்த்தபோது மகள் காவியாவின் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டு இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து காவியாவின் தந்தை விநாயகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே திருமணம் நடைபெற்று 2.5 ஆண்டுகள் ஆன நிலையில் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் SC/ST சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய காலதாமதம் ஆவதாக கூறி கோட்டாட்சியர் அலுவலகத்தை உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக FIR பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருள், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மக்கள் மன்றம் மகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போடணுங்கிறது எங்களுடைய கொஸ்டினா கேள்வியா வைக்கிறோம். அதோட மட்டும் இல்ல, இப்ப காலம் தாமதம் ஆக ஆக நாங்க போய் அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி போயிட்டு மறியல் செய்யலான்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சி அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் மக்கள் மன்றம் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம். இப்ப நேரா இப்போ எவ்வளோ இந்த மாவட்ட நிர்வாகம் மெத்தனமாக இருக்குது, எங்களை பார்த்தா அவளை கேவலமாக இருக்கான்னு ஒன்றும் புரியல. ஒரு பொண்ணு செத்துருக்கு, சின்ன வயசில் செத்துருக்கு, ஆதிக்க சாதி வெறியோட கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு மேல குமிலங்குளம் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்டோரின் விவசாய நிலங்கள், வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்களும் மயான பூமி பட்டாவும் தனிநபர்களின் பெயருக்கு மாறியதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த இசலி கிராமத்திற்கு உட்பட்ட மேலகுமிலங்குளம் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மேலகுமிலங்குளம் கிராமத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்களின் விவசாய நிலங்கள், வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்கள் இசலி கிராமத்தை சேர்ந்த 2 தனிநபர்களின் பெயருக்கு மாறியதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மேலகுமிலங்குளம் கிராமத்தில் உள்ள மயான பூமியின் பட்டாவும் தனிநபரின் பெயருக்கு மாறியுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக கிராம மக்கள் அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். புகார் மனுவை பெற்ற கோட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மக்களிடம் உறுதியளித்தார். இது குறித்து கிராம மக்கள் தெரிவிக்கையில், இந்த நிலைக்கு காரணம் அரசு அதிகாரிகள் தான். அரசு அதிகாரிகளினுடைய மெத்தன போக்கு, அவர்களுடைய செயல்பாடு இந்த கிராம மக்களிடத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கிராம மக்கள் எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு வேண்டும், அரசு அதிகாரிகள் செய்த தவறுக்காக நாங்கள் இப்படி அலைய முடியாது, ஆகையினால அந்த கிராமத்திலேயே அரசு அதிகாரிகள் முகாம் நடத்தி இந்த தவறுதலாக பட்டா மாறி இருக்கக்கூடிய இந்த நிலங்களை பூரா எங்களிடத்துல திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் விசிலாலேயே முதலமைச்சர் ஜோசப் புஷையின் படத்தை வரைந்து பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வம் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிவு வரும் தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளருமான செல்வம் என்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் புஷைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக
தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்தாலேயே மார்க்கரின் மூலமாக விஜய் படத்தை வரைந்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் அரசு பணியில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக பணிபுரியும் அரசு பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அறிவித்துள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்ப்பில் இருந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இந்த வாக்குறுதி ஆறுதலாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் உருவப்படத்தை விசில் சின்னத்தாலேயே ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்துள்ளதை பொதுமக்களும் பகுதி நேர ஆசிரியர்களும் வெகுவாக பாராட்டினர். செங்கம் அடுத்த படி அக்ரஹாரத்திலிருந்து தேவனந்தல் வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தரமற்ற முறையில் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த படி அக்ரஹாரம் முதல் தேவனந்தல் வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க அரசு நிதி ஒதுக்கப்பட்டு சாலை அமைக்க ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் ஒப்பந்ததாரர் ஆலத்தூர் ஏழுமலை என்பவர் கடந்த 7 மாதங்களாக காலம் தாழ்த்தி தரமற்ற முறையில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெறும் ஜல்லிகளை மட்டும் சாலையில் கொட்டி சாலை அமைத்ததால் பொதுமக்கள் சாலையில் செல்ல முடியாமல் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் ஏற்கனவே இதே ஒப்பந்ததாரர் ஏழுமலை வேறு இடங்களில் அமைத்த சாலைகள் தரமற்ற முறையில் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து தரமான சாலையை அமைத்திட ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்த நிலையில் மீண்டும் தரமற்ற சாலை அமைத்ததால் ஒப்பந்ததாரர் பணியை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். சந்துக்கடை அருகே செயல்பட்டு வரும் சிட்டி மருந்தகத்தில் 17,000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளையும் ஊசிகளையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் மருந்தகத்தின் நிர்வாகியை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சந்துக்கடை அருகே செயல்பட்டு வரும் சிட்டி மருந்தகத்தின் உரிமையாளர் அப்துல்லா பாட்ஷா, அவரது மகன் ஆரிப் அகமது ஆகியோர் நிர்வகித்து வருகின்றனர். தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சிட்டி மருந்தகத்தில் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் போதை தரும் வழி நிவாரண மாத்திரைகளை விற்பனை செய்யப்படுவதாக திண்டுக்கல் நகர்மன்ற காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மருந்து ஆய்வாளர் மகேஸ்வரன் உதவியுடன் வடக்கு காவல்துறையினர் சிட்டி மருந்தகத்தை சோதனை செய்தனர். அப்போது NDPS சட்டத்தின்படி அட்டவணைப்படுத்தப்பட்ட மாத்திரைகள் உரிய கொள்முதல் ரசீது மற்றும் ஆவணங்கள் இல்லாமல் வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கடையை நிர்வகித்து வந்த ஆரிப் அகமதுவை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனை அறிந்த அவரது தந்தை அப்துல்லா பாட்ஷா தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து ஆவணங்கள் இல்லாத 17,737 மாத்திரைகளையும் மருந்துகளையும் ஒன்றிணைத்து கலக்கும் 293 ஆய்வக குப்பிகள் மற்றும் 20 ஊசிகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் ஆரிப் அகமதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விழுப்புரத்தில் அதிமுக அலுவலகத்தை யார் பயன்படுத்துவது என்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் VK சசிகலா புரட்சித் தலைவர் MGR அறக்கட்டளை பெயரில் பட்டா உள்ளதால் புதிய மாவட்ட செயலாளர் பயன்படுத்த உரிமை கோர முடியாது என கோட்டாட்சியர் முருகேசன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரித்து CV சண்முகம் தரப்பினர் வாக்களித்ததால் விழுப்புரம் அதிமுக மாவட்ட செயலாளர் CV சண்முகத்தை நீக்கி புதிய மாவட்ட செயலாளராக பசுபதி என்பவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதனையடுத்து விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தை தன்வசப்படுத்த பசுபதி தரப்பினர் விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்தின் சாவியையும் கட்சி அலுவலகத்திற்கு செல்ல பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்திருந்தனர். இதனையடுத்து 16ஆம் தேதி பசுபதி தரப்பினர் அதிமுக அலுவலகத்திற்கு செல்ல முயன்றபோது CV சண்முகத்தின் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இரு தரப்பினரும் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் கூட்டத்தை நடத்தி பிரச்சினைக்கு முடிவு காண வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் CV சண்முகம் தரப்பினரான நகர செயலாளர் ராமதாஸ், கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர் ராமதாஸ், வழக்கறிஞர்கள் ராதிகா செந்தில், தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் CV சண்முகம் தரப்பினர் 20 வருடங்களாக அதிமுக அலுவலகத்தை பயன்படுத்துவதற்கான மின்கட்டண ரசீது, சொத்து வரி, நகராட்சி குடிநீர் வரி, பாதாள சாக்கடை வரி கட்டியதற்கான ரசீதுகளையும் அதிமுக அலுவலகம் VK சசிகலா புரட்சித் தலைவர் MGR அறக்கட்டளை பெயரில் உள்ளதற்கான பட்டா நகலையும் வழங்கினர். ஆவணங்களை பெற்ற கோட்டாட்சியர் முருகேசன்
அதிமுக அலுவலகத்தை புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர் பசுபதி தரப்பினர் தங்களுக்கு வழங்க வேண்டும் என உரிமை கோர முடியாது என தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் மாவட்ட செயலாளர் பசுபதி தரப்பினருடன் ஆலோசனை நடத்திவிட்டு யார் அதிமுக அலுவலகத்தை பயன்படுத்துவது என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என சி.வி. சண்முகம் தரப்பினரிடம் கோட்டாட்சியர் முருகேசன் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சேலம் மாநகரில் உள்ள தனியார் பள்ளிகளின் வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு செய்தனர். சேலம் மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டுப்பாட்டில் செயல்படும் 38 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 314 வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலர் கோகிலா தலைமையில் தணிக்கை செய்யப்பட்டது. ஆய்வில் வாகனங்களின் இயக்கத்திறன், படிக்கட்டுகளின் உறுதித்தன்மை, தீயணைப்பு கருவி, முதலுதவி பெட்டி, சிசிடிவி கேமரா, வேக கட்டுப்பாட்டு கருவி மற்றும் அவசரகால வெளியேறும் வசதிகள் ஆகியவை பரிசோதிக்கப்பட்டது. இதில் 5 பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை சரி செய்து மீண்டும் ஆய்விற்கு சமர்ப்பிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். குறைகள் நீக்கப்பட்டதற்கான சான்றிதழ் பெறாமல் வாகனங்களை இயக்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். காவனூர் ஊராட்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஏரியில் கலப்பதை தடுக்க மறைமலை நகர் நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காவனூர் ஊராட்சியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 160 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் உள்ள தண்ணீர் பொதுமக்கள் குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏரியின் அருகிலுள்ள மறைமலை நகர் நகராட்சிகளுக்குட்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து கால்வாய் அமைத்து மோட்டார் மூலமாக கழிவுநீரை ஏரியில் வெளியேற்றும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் காவனூர் ஊராட்சி ஏரி மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் மறைமலை நகர் நகராட்சி மற்றும் காவனூர் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மறைமலை நகர் நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரத்தில் தில்லை காளியம்மன் திருக்கோவிலின் திருக்குளத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஆனந்த கூத்தர் நடராஜ பெருமான் காளி தேவியுடன் வாதம் செய்து போட்டியை ஏற்படுத்தி நடனம் ஆடினார் என்பது வரலாறாக அமைந்துள்ளது. இந்நிலையில் தில்லையில் அமைந்துள்ள காளி கோவிலில் வைகாசி திருவிழா மே 7ஆம் தேதி இரவு விநாயகர் வழிபாடு, காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. மே 8ஆம் தேதி சூரிய பிரபை வாகன வீதி உலாவும், 9ஆம் தேதி சந்திர பிரபை வாகன வீதி உலாவும், 10ஆம் தேதி பூதகி வாகன வீதி உலாவும், 11ஆம் தேதி திருவடைச்சான் வீதி உலாவும், 12ஆம் தேதி காமதேனு வாகன வீதி உலாவும், 13ஆம் தேதி கைலாய வாகன வீதி உலாவும், 14ஆம் தேதி ரிஷப வாகன வீதி உலாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 15ஆம் தேதி தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்துடன் தில்லை காளியம்மன் வீற்றிருந்த அலங்கரிக்கப்பட்ட தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி சிவப்பிரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும், 17ஆம் தேதி மஞ்சள் நீர் விளையாட்டும் முத்து பல்லக்கு வீதி உலாவும் நடைபெற்றது. அதன் பின்னர் 2,75,00,000 செலவில் தூர்வாரி புனரமைக்கப்பட்ட தில்லை காளியம்மன் கோவிலின் திருக்குளத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு காளியம்மனின் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வழிபட்டனர். மே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு திருவூஞ்சல் உற்சவத்துடன் விழா நிறைவடைகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் வேணு நரசிங்க பெருமாள் மற்றும் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நக்சலிசம் முழுமையாக ஒழிக்கப்பட்டது. ஜக்தல்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். பிரதமரின் பொருளாதார கொள்கை நடவடிக்கையால் இந்தியாவை பொருளாதார புயல் நெருங்குகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை. தஞ்சையில் ஏசி வெடித்து உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் வழங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. முழுமையான அமைச்சரவை அமைக்க தாமதம் ஏற்படுவதால் தமிழக அரசின் செயல்பாடுகள் ஏமாற்றம் அளிக்கிறது. அறிக்கை வெளியிட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.